மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கைத்தட்டி பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கோ, பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசு திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கோடி. அல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கைதட்டி உற்சாகமா. பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கோ, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கோ. நல்ல கை தட்டலாமே. இன்னும் கூட உற்சாகமா நீங்க கை தட்டும் போதே உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும். தேவ வல்லமை இறங்கும். அக்கினி அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். எஸ், ஆமென். ஏழும் வெட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. ஆமென். ஏழும் வெட்டும் கிதியோ சேனைகள். அல்லேலூயா. கைத்தட்டி முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென். கண்பா பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கோ. விசுவாசத்தோடு கால் மிதிக்கும் தேசமெல்லாம். உங்கள் தெருக்களிலே, உங்க குடும்பங்களிலே, உங்க சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கொடி பறக்க வேண்டும். கல்வாரி கோடி பறக்கோ. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை, துதி சேனை வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. ஆமென். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசே. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும். Yes. Hallelujah. கால் மிதிக்கும் தேசம். ஆமென் ஆமென். சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கோடி பறக்கோ. விசுவாசத்தோடு கால் மிதிக்கும் தேசமெல்லாம். நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். உங்கள் எல்லைகளிலே ஆகட்டும். அப்படியே நடக்கட்டும்.
தீரக்கட்டும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கோ. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஆமென் ஆமென். எஸ் லார்ட் எஸ் லார்ட். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. அப்படியே நடப்பதாக எங்கள் சென்னை பட்டணத்திலே, எங்கள் சென்னை பட்டணத்திலே அப்படியே நடப்பதாகப்பா. எங்கள் பம்மல் பகுதியிலே, பல்லாவரம் பகுதியிலே, குரோம்பட் பகுதியிலே. எஸ் அல்லேலூயா. கால்மதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென். பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கோ. கால்மதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கொடி பறக்கோ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விடுதலை ஆவியில, ஆத்மாவுல, சரீரத்துல, சிந்தையிலே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஆமென். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் திருநாமம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் நாமம் உங்கள் வீடுகளிலே உயரட்டும். இயேசுவின் நாமம் உங்கள் குடும்பங்களிலே உயரட்டும். உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனித நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நல்ல கரங்களை தட்டி சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை, குடும்பத்திற்கு விடுதலை. ஈடு இணை எல்லா
மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவா. பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் துன்பங்கள், அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் நமக்கு பாக்கியமாய் மாற்றி தருவார். கைத்தட்டி கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே ஆமென். சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிழலை தொடுவோ சுகத்தை பெறனோ, கச்சை தொடுவோ அற்புதம் பெறனோ. நிழலை தொடுவோ சுகத்தை பெறனோ, கச்சை தொடுவோ அற்புதம் பெறனோ. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க கினியாலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்பு
நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் காலியான பாத்திரமாக வாழ்ந்திட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே பரிசுத்த ஆவியில் மூழ்கணுமே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே வாஞ்சியோடு கேளுங்க ஏசப்பா என்னை நிரப்புங்க பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை நிரப்புங்க ஓ ஹalleluya ஓ ரபா பா பா ரபா லபா கபா நிரப்புங்க அப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க தெருவெல்லாமோ அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திட செய்யோ தெருவெல்லாமோ அக்கினி நதியே என்னை கொண்டு வாஞ்சியோடு கேளுங்க வாஞ்சித்தால் கர்த்தர் நம்மை கொண்டு பயன்படுத்துவார் பாய்ந்திட செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியா காலியான பாத்திரமாக வாழ்ந்திட்ட முடிவுக்கு வரணும் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரணும் காலியான வாழ்க்கை வேண்டாம் நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும் அப்பா காலியான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படணும் எஸ் லோ கை தட்டி நல்ல உற்சாகமா ஓரா பாபா பாலா பாபா ரீபா லகா தர பாபா லபா கபா உரமா சேகே துரா கபாஷே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புங்க உங்க வல்லமையாலே
நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன ஒவ்வொரு மேலும் முழுமையான வல்லமை இறங்குவதாகப்பா. காலி நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. ஒரு முறை கூட நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. ஓ எஸ் லோர்ட். ஒவ்வொரு மேலும் உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய அக்கினி. வாலிபர்கள் மேல உம்முடைய அக்கினி. வாலிபர்கள் மேல உம்முடைய அக்கினி. பெரியவர்கள் மேல உம்முடைய அக்கினி. ஓ நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. எஸ் லோர்ட். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நல்ல கரங்களை தட்டி, விடாம கரங்களை தட்டி, அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஓ ஹல்லேலூயா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. காலியான பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பாத்திரங்கள் நிரப்பப்படுவதாக. ஓரா பாபா பாபா பாலா ஷேகே துராகா பாலா பாரபோ ரீமாலா கதரபோ. விடுதலை, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. ஷேகே தேரே கபாலா பாஹா ஓரா பாபா பாபா ரபா. ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. துதியின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஷேகே துராகபா ரபா லபா. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. சாத்தான் ஓடி போகிறார். ஜெயம் எடுக்கிறோம். ஷபா ரபா லபா கபா. காலியான பாத்திரங்களை நிரப்புங்க ஆண்டவரே. காலியான பாத்திரங்களை நிரப்புங்க. ஓ ரபா பாபா பா ரபா லபா. Oh, we praise you, Lord. Yes, Lord. Yes, Lord. காலியான பாத்திரம் வாழ்ந்திட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்திட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரணும். பாடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்திட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரணும். இன்றைக்கு முடிவுக்கு வரணும். ஓ ஹல்லேலூயா. வாழ்ந்திட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான். ஓ எஸ் லோர்ட். நிரம்பணுமே நான் நிரம்பணுமே. பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. எஸ் லோர்ட். நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஆராதிக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே காலியான பாத்திரமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்களை நீர் பயன்படுத்த போறதுக்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. வெறுமையான பாத்திரமாய் திரும்பி செல்லாதபடிக்கு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாங்கள் கடந்து செல்லத்தக்க ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அப்பா ஆண்டவரே எங்களிடத்து நீர் பயன்படுத்த போறதுக்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாம் ஆராதனையும் நீங்க ஆசீர்வாதத்தை தர போறதுக்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே முதியோர்கள் வரைக்கும் அப்பா ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள ஆண்டவரே நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்த தேவனே, இந்த வாரத்தையும் ஆண்டவரே இந்த மாதத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஏற்று வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நீர் கற்று தருவீராக. விசேஷமாய் தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த ஞானத்தினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வீட்டில் இருக்கிற ஆண்டவரே இயேசப்பா முதியோர்களுக்காக ஆண்டவரே சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் சுகவீனத்தில் காணப்படுகிற யாராய் இருந்தாலும் என் தேவன் தாமே நீர் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவித நோய்கள்னால பலவித வியாதிகள்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் இப்பொழுதும் அந்த வயநாடு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அங்க இருக்கிற காணப்படுகிற ஒவ்வொரு கர்த்தாவே இயேசப்பா அப்பா அங்க வாழுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரமே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ சமாதானம் தேவ ரட்சிப்பு அந்த இடத்துல காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தருவீராகப்பா. இழந்து போனவைகள் அநேகம் அப்பா. ஆண்டவரே நீர் கர்த்தாவே மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. அந்த கர்த்தாவே 3 ஊர்களையும் கர்த்தா உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்க வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவரே அவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் அப்பா நீர் மறைத்து போட்டு ஆனந்த களிப்பை கர்த்தாவே இனி வரும் நாட்கள்ல அதி சீக்கிரத்துல நீர் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடவாதபடிக்கு அப்பா ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். 1ஆம் சங்கீதம் மற்றும் 2ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலும்
என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். 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 கர்த்தர் நல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீங்க நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், முடிஞ்சு போச்சு. திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என் சொந்த வேலை, என் காரியத்தில் ஓடிக்கிட்டு இருக்க போறேன்னு இல்லை. கர்த்தருக்குள்ள நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அபைட் இன் மீ. எல்லாம் சொல்லுங்க, அபைட் இன் மீ. ஆண்டவர் சொல்றார், என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னைக்கும் ஞானஸ்நானம் எடுத்தோம், ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணோம். அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நிலைத்திருக்கிறார், நாமும் நிலைத்திருக்க வேண்டும். உடன்படிக்கையிலே ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்மளும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், ஆனா நீ என்னுடைய ஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, நான் உன் தேவனாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உன் தேவனாய் இருப்பேன். அவர் சொன்னதுல மாற்று கருத்து வராது. ஏனால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் உன் தேவனாய் இருப்பேன், ஆனால் நீங்கள் என் ஜனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவருடைய ஜனமாய் இருப்பேன், நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பேன், என் குடும்பம் அவருக்கு பிரியமாய் நடக்கும் என்று சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அதிகமாய் கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது, பாருங்க யோவான் எவ்வளவு அழகா சொல்றார் பாரு. பிள்ளைகளே, அவர் விசுவாசிகளை பார்த்து, ஆதி திருச்சபையை பார்த்து சொல்றார், பிள்ளைகளே, யூ ஆர் மை சில்ட்ரன். அவர் தகப்பனை போல நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை ஒரு ஃபாதர்லி அட்வைஸ், ஒரு அப்பா பிள்ளைக்கு கொடுக்கிற ஆலோசனை மாதிரி ஒரு ஆலோசனை. என்ன ஆவியானவர் சொல்றார் பாருங்க, வாசிங்க. அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக, பாருங்க, 2ஆம் வருகை குறித்த வெளிப்பாடு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இருந்தது யோவானுக்கு. பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, அவர் மேகத்திலே பிரதான தூதனோடு எக்கால சத்தத்தோடு அவர் வரும்போது, அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இயேசப்பாவோடு நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. நிலைத்திருங்கள். இந்த நாளில் கூட அதற்கு ஆண்டவர் ஒப்பனையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரில் நிலைச்சிருக்கணும்பா தம்பி, வாலிப பிள்ளைங்க. பாருங்க, வசனத்தை இன்னைக்கு காலையில் வாசித்தோம். நீதிமான் அவன், அந்த வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் துன்மார்க்கரோ அப்படி இராமல், அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீதிமான் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவங்க நீதிமான்கள், நாட்டப்பட்டவர்களாக, வேர் கொண்டவர்களாக, அவர்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க? வாசிங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார். துன்மார்க்கர் நிலைச்சு இருக்க முடியாது. அவங்களுக்கு வேறு இருக்காது. காற்று இந்த பக்கம் அடித்தா இப்படி போகும், இந்த பக்கம் அடித்தா இப்படி போகும். ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்து இருக்கிற ஆண்டவரோடு நிலைச்சில் இருந்தா நம்ம காத்துல இங்கேயும் அங்கேயும் அலசடிப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம், கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், நித்திய ராஜ்யத்தின் காரியங்களிலே நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு ஆண்டவர் ஒப்பனையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, என்ன செடியா? திராட்சை செடி. சொல்லுங்க, என்ன செடி? திராட்சை செடி. இஸ்ரவேல் நாட்டுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஊர்ல அதிகமாக விளையிறது என்னது? திராட்சை பழங்கள், திராட்சை தோட்டங்கள், கிரேப் வைன், திராட்சை தோட்டங்கள். அந்த திராட்சை தோட்டங்களை வச்சு ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, திராட்சை தோட்டம் அல்ல, திராட்சை செடி. இந்த செடியில என்ன இருக்கு? கொடி இருக்கு. செடியில கொடி இருக்கா? செடி அப்புறம் கொடி. சொல்லுங்க, செடி கொடி. ஆண்டவராக இயேசு எப்பவுமே ரொம்ப ஒரு சண்டே ஸ்கூல் மெத்தட்ல தான் டீச் பண்ணுவார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஆண்டவர் சொல்றார், நான் தான்ப்பா செடி, நீங்களாம் என்னது? கொடி. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் தான் என்னது? செடி, நீங்க தான் கொடி. செடி வேறு ஆழமா இருக்கும். ஆனா கொடி செடியை சார்ந்துதான் வாழ முடியும். ஆமென். செடி கொடிக்கு வேர் கிடையாது. ஆனால் அது எதை கனெக்டா இருக்கும்? அந்த மரத்தோடு, அந்த செடியோடு இணைந்து இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, எடுத்து வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, செடியிலிருந்து தான் கொடிக்கு எல்லா சத்தும் கிடைக்கிறது. செடியிலிருந்து தான் அந்த தண்ணீர் அதற்கு கிடைக்கிறது. அந்த செடியோடு இணைந்து இருக்க வரைக்கும் தான் அந்த கொடிக்கு மரியாதை இருக்கிறது. அந்த கொடியாலே அது பச்சை இலைகளை கொடுக்க முடியும், கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும், கர்த்தர் நம்மை ஒரு தோட்டத்திலே வைத்திருக்கிறார். சபை என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சியிலே நாம் வளர்ந்து முதிர்ந்து கனிகளை கொடுத்து தோட்டக்காரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். ஒரு செடியானது, ஒரு கொடியானது கனி கொடுக்கவில்லை என்றால் தோட்டக்காரனுக்கு பெரிய ஏமாற்றம். அவன் ஊற்றின தண்ணீர், அவன் பாய்ச்சின தண்ணீர் மற்றுமாக அதைக்கு சுத்தம் பண்ணி வேலி போட்டு அதற்கு உரம் போட்டதெல்லாம் வேஸ்டாக போயிடும். ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துவிடும் எப்பொழுது கனி கொடுக்கவில்லை என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறீங்களா இல்லைன்னா சந்தோஷத்தை கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க ஆண்டவர் உங்க தோட்டக்காரனாகிய பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறீர்களா, இல்லை என்றால் ஏமாற்றத்தை கொடுக்கிறீர்களா? ஒவ்வொருவரும் ஒரு செடி தான், ஒவ்வொரு கொடிதான். கர்த்தர் நல்லவர். நான் மெய்யான திராட்சை செடி. 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனி கொடுக்காம காஞ்சி போச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுறணும், அது பிரயோஜனம் இல்லை. ஆனா கனி கொடுக்கிறத என்ன பண்றாரு ஆண்டவர்? சுத்தம் பண்ணுகிறார். 3வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபதேசம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உபதேசம் நம்மை சுத்திகரிக்கும். The teachings of Jesus cleanses, sanctifies us. நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது உபதேசம். வாக்கு தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, ஆனால் உபதேசம் தான் நம்மளை என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னா ஆமேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் ஆமேன், 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன் ஆமேன். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு உபதேசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம கை கொள்ளுவதற்கென்று ஒரு உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசத்துக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தூங்குறவங்க தான் ஒரு ஹல்லேலூயா. தூங்குறவங்க தான் சொன்னேன். ஆமா, நீங்க அதிக உற்சாகத்தில் சொன்னீங்களான்னு தெரில, ஆனால் தூங்குறவங்க தட்டி எழுப்பி விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க வாசிங்க. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்க, வேதத்தை வாசிக்காதவங்க, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்காதவங்க ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு என்று என்ன செய்ய முடியும்? எப்படி கனி கொடுக்க முடியும்? நானும் வாழ்ந்தேன், நானும் சாப்பிட்டேன், நானும் தூங்கினேன், என் வாழ்க்கையும் ஓடி போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் வாழுகிற வாழ்க்கையிலே தேவனுக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் 2011 80 கோடி மக்கள் இருந்தாங்க. இப்போ 2024 120 கோடியாக மாறிடுச்சு. 40 கோடி அதிகமாகிடுச்சு. பின்ன சபைகளும் அதுக்கேற்ற மாதிரி வளரணும்ல. நம்மளும் என்ன பண்ணோம்? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணோம். இன்னும் 2034 151 கோடியாக மாறிடுமா? இல்லை, 1,51,00,000. முதல்ல 80 லட்சம் இருந்தது, அப்புறம் 1,20,00,000. இப்போ இன்னும் 10 வருஷத்தில் 1,50,00,000. ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. ஆத்துமாக்களும் பெருகணும். அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? கனி கொடுக்கணும். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரா? கொடியெல்லாம் என்ன பண்றாரா? சுத்தம் பண்ணுகிறார். என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நம்மளை சுத்தம் பண்றாருன்னா அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க, வேதத்தை வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. பாருங்க, அநேக இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். நமக்கு ஒரு பெரிய கார் இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் வரணும்னா வரலாம் ஊழியத்துக்கு. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் வந்து கேட்டார், நான் ஊழியத்துக்கு வரட்டுமா? தாராளம் வாங்க. அவர் இந்த வாரத்தில் 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதில்ல, உற்சாகமாக யார் வராங்களோ அவங்கள தான் என்ன பண்ண முடியும்? ஊழியத்தில் கூட்டிகிட்டு போக முடியும். சிலர் ஃபோன் பண்ணால் பார்க்கலாம் பார்க்கலாம், முடிந்தா பார்க்கலாம் அப்படின்னா எப்படி கூப்பிடுறது? திருப்பி கூப்பிடலாமா வேண்டாமா நமக்கே டவுட் வந்துடுது. பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம எழும்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரா?
கட் பண்ணுறார். கட் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் என்ன கட் பண்ணுறார்? பிரதர் நீங்கள் கொஞ்சம் கோவப்படாதீங்க, சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிலாம் சொன்னால் என்னவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன என் பிரச்சனை இவருக்கு தெரியுமா? இவர் என்ன பொறுமையை பற்றி பேசுகிறாரு? பைபிள் என்ன சொல்லுது? பொறுமையை பற்றி பேசலை, நீடிய பொறுமை. சொல்லுங்கள் சத்தமா, சத்தமாக சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். அது எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கிறது பெருசு இல்லை, ஏன்னா இங்கே யாரும் யார்கிட்டையும் பேசுறது இல்லை. வீட்டில் எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கணும்னா ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை திருப்பி பேசுகிறவங்க நீடிய பொறுமை உள்ளவர்கள் அல்ல. அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எப்படி பண்ணுதான்? மிகுந்த கனி. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த கனி. கனியில் ரொம்ப முக்கியம் என்னன்னா அன்பு என்கிற கனி. ஹல்லேலூயா. சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா கனி இல்லைன்னு அர்த்தம். குடும்பத்தில் என்ன வேணும்? சமாதானம் வேணும், விசுவாசம், நீடிய பொறுமை. பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, பொறுமைன்னு போடல, நீடிய பொறுமை. 3 முறை திட்டானா பொறுமையாக இருங்க. 4வது முறை திட்டாங்களா பொறுமையாக, 5வது முறை ஏதோ சொல்லிட்டாங்களா பொறுமையாக இருங்க. நீடிய பொறுமையாய் இருந்தால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வசனத்துக்குள்ள போங்க, வாசிங்க வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். பைபிளையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன செடி எடுங்க, அந்த செடி எடுத்து அந்த செடியில் இருக்கிற ஒரு கொடியை கட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு புதன்கிழமை காலையில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்கும் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் ஒரு செடி எடுங்கம்மா தம்பி, எடுத்து பாருங்கள். இந்த வசனத்தை வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செடி, கருவேப்பிலை செடி எடுங்க, அதில் ஒரு 2 கிளையை, சின்ன கிளையை கட் பண்ணி அப்படி வச்சுருங்க. புதன்கிழமை காலையில் போய் பாருங்கள். திங்கக்கிழமை நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும், செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். அது புதன்கிழமை என்ன ஆகிடும்? வாடி போயிடும். ஆனால் மற்ற கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பச்சை பசேர்னு இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இல்லை என்றால், வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செடியிலிருந்து ஒரு கொடியை கட் பண்ணி போட்டோம்னா 1 நாள் 2 நாள் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். 3வது நாள் பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்துக்கு 1 வாரம் வரலன்னா ஒன்றும் பெருசாக தெரியும், பரவாயில்ல அடுத்த வாரம் வந்துடலான்னு. 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாங்கன்னா அப்படியே பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசனமும் புரியாது, ஆண்டவரும் அவருடைய மகிமை தெரியாது. அவர்கள் காய்ந்து உலர்ந்து போய் விடுவார்கள். அதான் சொல்றாரு, நீங்க என்னிலே எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கொடியானது செடியோடு இணைந்து காணப்படும் என்றால் அந்த செடி அதற்கு தண்ணீர் கொடுக்கும், அதற்கு சத்து கொடுக்கும், அதற்கு தேவையான உரத்தை கொடுக்கும், அதற்கு தேவையான எல்லா விதமான காரியங்களை கொடுக்கும். அது கேட்கிற அந்த கொடி கிட்ட இருந்து எதெல்லாம் அந்த செடி கிட்ட இருந்து எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் அந்த செடி என்ன பண்ணும்? அதற்கு கொடுக்கும். வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை நிலைத்திருந்தால். சத்தமா
ஆமாம், ஆண்டவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் யார், பெனாயா டேவிட் தான் ரைட்டு, ஆனால் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் என்ன பண்ணுகிறது, நம்மோடு பேசுகிறது. அதுதான் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் தான், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் உபதேசம். அந்த உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் நாம் அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவைகள் எவைகளோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் நிலைச்சிருக்க முடியாதுங்க. வசனம் இல்லாமல் நிலைச்சிருக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வாசிங்க வாசிங்க. 8. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நிலைச்சிருந்தா கனி கொடுப்போம். கனி கொடுத்தா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் நம்ம அவருடைய சீஷர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா வாசிக்கலாமா வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அன்பை தேடி ஓடுறாங்க நண்பர்கள், உலகத்தின் அன்பை தேடி வாலிப பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டுடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்துட்டா இந்த உலகத்தின் மாயையான அன்புக்கு நாம் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், அன்புள்ள தகப்பன், நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். பாருங்க, வாசிங்க. என்னுடைய 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. சந்தோஷம் நிலைச்சு இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் என்னது? ஆவியின் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த மூணுமே நம்ம குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேரணும், நாங்கள் உம்மிடத்தில் இன்னும் நிலைச்சு நிற்கணும். பாருங்க, ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறவர்கள் அன்பை விரும்புவார்கள், மன்னிப்பை விரும்புவார்கள், சமாதானத்தை விரும்புவார்கள், பொறுமையை விரும்புவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள அன்பு, மாமனார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உண்டான அன்பு, அப்படியா மருமகனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் உண்டான அன்பு, இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு எல்லாமே இருக்குங்க. ஒரு வீட்டில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. ஆண்டவர் நம்மளை அதிகமாக தான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். வட மாநிலங்களை போல உணவு பற்றாக்குறை இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் குடும்பத்தில் என்ன வேணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், 18வது வசனத்தை வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைத்தார். 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா.
பாருங்க, கொடி செடியை தெரிந்து கொள்ளவில்லை, செடிதான் கொடியை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, செடியானது கொடியை சார்ந்து வாழ வேண்டியதில்லை, ஆனால் கொடியானது செடியை தான் சார்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். செடியிலிருந்து தான் கொடியை வெளியே வந்துச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் உருவானேன், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினார் எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் போய் கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய வசனங்கள் எல்லாம் கேட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு ஒரு புது பலனை பெற்று நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள போய் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நீங்கள் போய் கனி கொடுக்கணும். உங்க குடும்பத்தில் போய் கனி கொடுங்க, உங்க ஆஃபீஸில் போய் கனி கொடுங்க, நீங்க இருக்கிற பிஸ்னஸ்ல கனி கொடுங்க, நீங்க இருக்கிற உங்க சமுதாயத்தில் போய் கனி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்மை சுத்தமாக்கி அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற பம்மல் பகுதியாக இருந்தாலும் சரி, பல்லாவரம் பகுதியாக இருந்தாலும் சரி, அனகாபுத்தூராக இருக்கட்டும், குரோம்பேட் பகுதியாக இருக்கட்டும், பொலிச்சலூர் பகுதியாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லைகளிலே நீங்களும் நானும் இருக்கிற நீங்களும் நானும் போய் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கனி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 இந்த வசனம் இருக்கு பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம். பாருங்க, இந்த உலகம் அன்பை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. மெய்யான அன்பு, உண்மையான அன்பு. இன்னைக்கு அன்பு நீங்க இந்த லவ்ன்ற வார்த்தையை உலகம் எப்படி இல்லாமோ பயன்படுத்துது. லவ் பண்றேன், என்ன பண்றாரா? லவ் பண்றாரா? அது எப்படி லவ் பண்ண போறாங்க நமக்கு தெரியல. லவ் பண்றது இல்லை, நம்ம லவ்வா வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. அன்பு. அடுத்தது சந்தோஷம். மெய்யான சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷம். வீட்டில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி இருக்கா, அடுத்த நாள் என்னது வீட்டில் இட்லி வச்சிட்டாங்களா, ஐயோ சந்தோஷம்லாம் போயிடுச்சு நிறைய பசங்களுக்கு. ஏமா எனக்கு என்ன, நான் என்ன ஆஸ்திரேலியா இருக்கிறேன், இட்லி வைக்கிறீங்க? ஆண்டவர் எதை கொடுத்தாலும் சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. சட்னியில் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சந்தோஷம்தான், சட்னியில் உப்பு இல்லைனாலும் சந்தோஷம்தான். ஏன்னா ஏசப்பா கொடுத்தது இல்லை. ஹல்லேலூயா. மனசுலேயே கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க, மனசுலேயே கொஞ்சம் காரத்தை போட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த, இன்னைக்கு வயநாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இரவு படுத்தவங்க காலையில் முகாமில் இருக்கிறாங்க. 45 முகாம்களை வைத்து வரிசையாக தட்டில் நிற்கிறாங்க. தட்டை வச்சுட்டு எல்லாம் பெரிய பெரிய வீடுகள், வெளிநாட்டில் கல்ஃப்லேருந்து சம்பாதிச்சுட்டு வந்து கட்டின வீடு, சேர்த்து வச்ச சொத்து, இது ஏன் இடம் ஓ இடம்னு பிரித்து சொத்தெல்லாம் பிரித்தது இன்னைக்கு எங்கே யாருடைய இடம்னு தெரில, எல்லாம் மண்ணுக்கு மண்ணாக போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் அந்த நாட்களில் அப்பா அம்மா இருக்கும்போது பேசி எடுத்து இருங்க. இப்போ செல்ஃபோனில் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அப்பா அம்மா கிட்ட பேச முடியலையேன்னு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்போ பெற்றோர் ஒருத்தர் பேசுகிறதே கிடையாது. அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு பேசணும் அவர் சத்தமே கேட்கல. இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல, கையில் செல்ஃபோன் வச்சுட்டு. ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் போன தலைமுறையில் இல்லை, இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்திருக்கான. நம்ம தான் என்ன பண்ணோம்? எச்சரிப்பாக இருக்கணும். ஆதாம் காலத்திலேருந்து 2000 வருஷம் வரைக்கும் இதெல்லாம் இல்லை. குடும்பங்கள் கட்டப்பட்டது, குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் சமாதானமாக இருந்தது. ஒரு வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளை தவிர உள்ள யாராலையும் வர முடியாது. ஆனால் இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஃபோன் மூலமாக வந்துட்டே இருக்கிறான். 4 பேருக்குள்ளே இருக்கிற உறவை பிரிச்சுட்டு உலகத்தோடையெல்லாம் கனெக்ஷன், ஆனால் வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் இல்லை.
இதெல்லாம் என்ன யார் வேலை தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். இதை அறிந்து புரிந்து கொள்ளாதவர்கள் தங்கள் வாழ்க்கையும் கெடுத்து, தங்கள் குடும்பத்தையும் கெடுத்து, தங்கள் பிள்ளைகளையும் கெடுத்து. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கணும். நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இதை கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம பிள்ளைங்க இதை விட மோசமாக போயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைங்க புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. உடனே மெசேஜ் தான் அனுப்புவாங்க. அவன் இந்த ரூமில் இருப்பான், அவன் அந்த ரூமில் இருப்பான். இங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க, கடைக்கு போங்க, அவங்க உடனே என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்டிங் தான் போகும். ஸ்பீக்கிங் போய் டெக்ஸ்டிங்க்கு மாறிடும். இதுதான் கடைசி காலம். ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து பீப்புள் எல்லாம் டம் ஆக்கிட்டாங்களாம். எப்படி? ஸ்மார்ட் ஃபோன் மேட் பீப்புள் டம் பீப்புள். வாகை அடைச்சி போச்சு. ஆனால் என்ன ஸ்மார்ட்டு நம்ம நினச்சிக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு. ஆனால் நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கு இந்த உலகம். இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம். வாசிங்க அடுத்தது. நீடிய பொறுமை. சமாதானத்துக்கு அப்புறம் என்னது? நீடிய பொறுமை. குடும்பத்தில் இந்த இன்னைக்கு பந்தி எடுக்கிற நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. பிரதர், நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் பிரதர். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனி கொடுக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். சிஸ்டர், டக்குன்னு கோவம் வந்ததா? ஆண்டவர் சொல்கிறார், நீ கனி கொடுக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். பொறுமைன்னு பைபிளில் போடல. எப்படி போட்டிருக்கு? சத்தமாக சொல்லுங்க. நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இருக்கிறவங்க இந்த பூமியை சுகந்தரிப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் இந்த பூமியை சுகந்தரிப்பார்கள். அடுத்தது என்னது? தயவு. பாருங்க, தயவு காட்டணும். இந்த வயநாட்டு பகுதிக்காக நம்ம ஒரு சின்ன ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கலான்னு யோசித்தேன். எத்தனை பேர் கொடுப்பீங்க? உண்மையா கொடுப்பீங்களா? பிரதர், எனக்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு காசு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. பாருங்கள், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எனக்கு டைரெக்டாக கொடுக்கறதுக்கு தெரியும் ஆட்கள். பாருங்கள், ஒரு 20,000 ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு 5 குடும்பத்துக்கு 5,000 ரூபா கொடுத்தோன்னா அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது அந்த நற்கிரியை பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று அது ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இச்சை அடக்கம். பாலியல் பாவங்கள், பாலியல் குற்றங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகி இருக்கிற காலத்தில் கண்களினாலே ஆரம்பிக்கிற பாவம் செயலிலே முடிகிறது. இந்த நாட்களில் நீங்களும் நானும் இச்சை அடக்கத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதனால்தான் நம்ம குடும்பங்களில் ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும். கணவன் மனைவி ஐக்கியமாக இருக்கணும். இல்லைன்னா பிசாசு உள்ள உங்கள் குடும்பத்தில் பூந்துட்டானா நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவான். நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் எல்லாரும் வாசிக்கலாம். ஆவியின் கனியோ, எல்லாரும் சேர்ந்து வாசி முடிக்கலாம். வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆண்டுடைய வசனத்தை நிறைய கேட்கணும். கேள்வினா நம்ம கேள்வி கேட்கறதுனால இல்லை, காது கொடுத்து கேட்கறது. faith comes by hearing, not by questioning. கேள்வி கேட்டே இருக்கிறது இல்லை. faith comes by hearing. வசனத்தை அதிகமாக கேட்கணும். அதே மாதிரி அவிசுவாசமும் நீங்கள் தவறான ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவிசுவாசமும் வந்துடும். இது முடியாது, அது முடியாது, கர்த்தர் என்ன செய்வார், அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களோட சேர்ந்தா அப்படியே ஆயிடுவோம். நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அதிகமாய் படிக்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வளரும். ஆண்டவர் செங்கடலை 2 பிளக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கொஞ்சம் சம்பளத்தை ஆசீர்வதிக்க முடியும். செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பும் போது என் வாழ்க்கையில முடிந்து போனது என்கிற சூழ்நிலை அவர் உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அடுத்த நாள் அந்த ஏரோது ராஜா போட்ட திட்டம் அவன் தலையை எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது என் வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு போட்ட பிளான் எல்லாம் சபை ஊக்கமாய் ஜெபிக்கும் போது உடைக்கப்படும். ஹல்லேலூயா.
அவன் பிளான் போட்டு வச்சிருந்தான், நாளைக்கு இந்த பேதுருவை காலி பண்ணணும்னு சொல்லி. இந்த சத்துரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலும் நீங்களும் நானும் ஊக்கமாய் ஜெபித்தால் அதெல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ணி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதுரையில் ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்கிறவர், திடீரென்று படுக்கையில் போய்விட்டார். படுக்கையில் போயிட்டாரு. ஜெபிக்கும் போது எல்லாரும் சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஒரு அம்மா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க, இவர் 4 நாளில் மரிக்க போகிறார். அப்படியாக இவருக்கு பில்லி சூனியம் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. இவர் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்து இன்னும் 4 டேஸில் இவர் சாக போகிறார் என்று சொல்லி சபையார் ஊக்கமாக ஜெபிச்சாங்க. கர்த்தர் அந்த மரண கட்டிலிருந்து அந்த ஊழியக்காருக்கு விடுதலை கொடுத்து அவர் 40 வருஷம் ஊழியம் செய்து பெரிய காரியங்களை கர்த்தருக்கென்று சாதித்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வளரணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் சாத்தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறானா, அந்த டேட்டெல்லாம் ஆண்டவர் கேன்சல் பண்ணி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால கூட என்னில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க, என்னில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிறவர்கள் தான் கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேரமாகிறது, சீக்கிரமாக பந்திக்கு நேரம் போகலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லா ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒன்றே ஒன்று தான், ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கம் முடிக்கும் போது அப்படியே டப்புன்னு முடிச்சுட்டா என்ன அர்த்தமா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒழுங்காக தைக்காமல் விடுறது தானா. ஒழுங்காக தைக்கிறதுனா என்ன தெரியுமா, சபையார் ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சாதான் அது ஆசீர்வாதம். நீ கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு, தம்பி அப்படியே பாக்கெட்டில் கை விட்டு போயிடக்கூடாது தம்பி, நீ ஆண்டவருக்குள்ளே நிலைச்சி நிற்கணும். உன்னோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீரழிந்து போகாதபடி நீங்கள் எச்சரிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்கள். மிகுந்த கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறார், பேசுகிற எனக்கும் நானும் காது கொடுத்து இந்த வசனங்கள் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறது. பேசுகிற நீ கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நான் கனி கொடுக்கணும் அப்பா, நீர் விரும்புகிறபடி நான் கனி கொடுக்கணும், நான் உண்மையில் நிலைத்திருக்கணும். நான் இந்த ஆராதனை முடிச்சு விட்டு நான் கட் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்பா, உலகத்துக்கு பின்னால் கட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நான் நிலைச்சு இருக்கணும், நான் நிலைத்து இருக்கணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் நிலைத்து இருக்கணும், என் குடும்பம் நிலைத்து இருக்கணும், என் பிள்ளைகள் நிலைத்து இருக்கணும் அப்பா, நான் நிலைத்து இருக்கணும். குடும்ப தலைவர்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பா ஆண்டவரே, அப்பா அம்மா நிலைச்சிருக்கும் போது பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள், அதற்கு சாட்சியாக இருப்பார்கள். எல்லாரும் அப்படியே தலை மேலே கை வைங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. கொடிய நோய்கள், பயங்கரமான காரியங்கள், உங்களை சிந்தையை கர்த்தர் பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணுங்க. சிந்தையை பிசாசு அட்டாக் பண்ணாதபடி ஜெபம் பண்ணுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு தெய்வீக விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொருடைய சரீரங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை பாய்வதாகப்பா. எங்கள் கைகளை உம்முடைய கைகளோடு இணைத்து கொள்ளுகிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் சரீரத்துக்குள்ள பாயட்டும். எங்களுடைய சிந்தையை தொடுகிற சாத்தானுடைய கை எடுக்கப்படுவதாக. எங்களுடைய சிந்தை பாதுகாக்கப்படுவதாக. எங்களுடைய ஆவி, ஆத்துமா பாதுகாக்கப்படுவதாக. எங்களுடைய சரீரம் பாதுகாக்கப்படுவதாகப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி அப்பா, பலனுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.